மயிலாடுதுறையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் நினைவு தினத்தையொட்டி தனியார் அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புவி வெப்பமயமாதல் மற்றும் அழிந்து வரும் மர வகைகளை பாதுகாக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைந்து ஜோதி ஃபவுண்டேஷன் தனியார் அறக்கட்டளை இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா குத்தாலம் தாலுகா கப்பூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அறக்கட்டளையின் 9ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர், நேர்முக உதவியாளர் முத்துக்கணியன், உதவி திட்ட அலுவலர் திருஞான சம்பந்தம், சுற்றுச்சூழல் இயக்குநர் காமராஜர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு புவி வெப்பமயமாதல் மற்றும் அழிந்து வரும் மரவகைகளை பாதுகாக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் அரிய வகை மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு அரசு அறிவித்த வாட்டர் பெல் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த மாணவர்களுக்கு தண்ணீர் பெட் பாட்டில் மற்றும் எழுதுபொருள்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி இயற்கையை காக்கும் விதத்தில் புவி வெப்பமயமாதலை தடுப்போம், மரம் வளர்ப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம், மாசற்ற பூமியை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிராஜன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.